வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் சுபாஷ் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ 9th அண்ட் 10th நிஃப்டி ரிவ்யூ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ 9th நம்ம ரிவ்யூ போஸ்ட் பண்ணலை. ஸோ அதோட ரிவ்யூ வீடியோவையும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ நிஃப்டி ஸோ 9th இஸ் எக்ஸ்பைரி. ஸோ அப்போ நீங்கள் நிஃப்டியில் எப்படி நம்ம மார்க்கெட் அப்ரோச் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் நமக்கு கேண்டில் ஓப்பன் ஆன பிளேஸ் இங்கே நமக்கு சிபிஆருக்கு கீழே இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ சிபிஆர் கீழே கேண்டில் நமக்கு ப்ராப்பராக ஓப்பன் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக சிபிஆர் த ஃபர்ஸ்ட் கேண்டில் இட் செல்ஃப் சிபிஆரை பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அந்த சிபிஆரை நமக்கு பிரேக் பண்ணும்போது வாட் இட் இண்டிகேட்ஸ் லைக் ஒரு மேஜர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நிஃப்டி இங்கே நமக்கு பிரேக் ஆகிருக்கு. ஸோ ஒரு லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது இங்கேருந்து மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆகாமல் ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இல்லையா, அந்த சப்போர்ட்டை மறுபடியும் பிரேக் ஆகும்போது ஹியர் வி கேன் கோ ஃபார் அ ஷார்ட் ட்ரேட். ஸோ இந்த லெவலில் வி கேன் கோ ஃபார் அ ஷார்ட் ட்ரேட். ஸோ திஸ் இஸ் யுவர் டார்கெட். நெக்ஸ்ட் பிவோட் லெவல், சப்போர்ட் லெவல் 1. ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த சிபிஆர் லெவலுக்கு மேலே. ஸோ நம்மளோட கேண்டிலோட ஹைக்கு மேலே கொஞ்சம் பஃபர் கொடுத்து வி கேன் மெயின்டைன் ஸ்டாப் லாஸ். ஸோ 66 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்பாட் சார்ட்ல டார்கெட் இருந்திருக்கு. 36 பாயிண்ட்ஸ் உங்களோட ஸ்டாப் லாஸ் இருந்திருக்கு. திஸ் ஷுட் பி யுவர் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஓகே, த ஃபர்ஸ்ட் என்ட்ரி இஸ் 1:2. இந்த ரிஸ்க் ரிவார்ட்ல நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் இங்கே நீங்கள் பண்ணியிருக்க முடியும். த செகண்ட் என்ட்ரி நீங்கள் எங்கே எடுத்திருக்கலாம் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் S1 அண்ட் ப்ரீவியஸ் டேவோட லோ இங்கே நமக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 20 EMAவோட ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் என்ட்ரி இங்கே நீங்கள் எடுக்கலாம். ஸோ 20 EMA ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ ஸ்லோப்பிங் EMA நமக்கு வந்திருக்கணும். ஸ்லோப்பிங் EMA வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த எக்ஸாக்டா அந்த லெவல்ல நமக்கு என்ன இருக்கணும், ரெட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கணும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், வி கேன் கோ ஃபார் அ ஷார்ட் ட்ரேட். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு ஷார்ட் ட்ரேட் எடுத்துருக்கணும். ஓகே, ஸோ இந்த பிளேஸ் இஸ் யோர் ஷார்ட் ட்ரேட். ஸோ நெக்ஸ்ட் பிவோட் லெவல் இஸ் யோர் டார்கெட். இல்லைனா டேவோட லோ நீங்க டார்கெட்டா மெயின்டைன் பண்ணலாம். இந்த ரெண்டு லெவலில் நீங்க எங்க வேணா மெயின்டைன் பண்ணலாம். இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும், நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். அப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ் இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு, உங்களோட ஸ்பாட் சார்ட்ல 26 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே, ஸோ இந்த என்ட்ரி இஸ் அ ப்ராப்பர் என்ட்ரி, பட் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு இந்த என்ட்ரி. Okay, so this should be our second entry. So third entry, again the 20 EMA retracement, நமக்கு 20 EMA level கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன இருக்கு, still the 20 EMA is in sloping. So அதனால இந்த 20 EMA so மறுபடியும் இங்க உங்களுக்கு வந்திருக்கு. So இந்த லெவல்ல you can go for another short trade. Next pivot level is your target. இந்த கேண்டிலோட ஹைக்கு மேல we can maintain a stop loss. அப்போ இங்க நமக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் நம்மளால ப்ராஃபிட் பண்ணிருக்க முடியுது, 50 பாயிண்ட்ஸ் ஸ்பாட் சார்ட்ல இங்க நீங்க ப்ராஃபிட்ஸ் பண்ணிருக்க முடியும். இங்க 50 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். ஸோ இங்க 28 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். ஸோ இங்க 60 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டார்கெட். ஸோ இந்த 3 என்ட்ரி ரொம்ப ப்ராப்பரான என்ட்ரி. எக்ஸ்பைரி டே இந்த 3 என்ட்ரி நீங்க எடுத்திருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்ஸ் எக்ஸ்பைரியில பண்ணியிருக்க முடியும். ஸோ இது இல்லாமையும் நீங்க மார்க்கெட்ல இன்னும் எப்படி அப்ரோச் பண்ணிருக்கலாம் அப்படின்னா, ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்லோப்பிங் EMAல மார்க்கெட் டச் ஆகுதோ, ஓகே, ஸ்லோப்பிங் EMA இந்த இடத்துல ஒரு 20 EMA எடுக்கலாம். பட் இதெல்லாம் உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ப்ராப்பரா மேட்ச் ஆகாது. இந்த என்ட்ரி எல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இதெல்லாம் ப்ராப்பர் என்ட்ரி, பட் ரிஸ்க் ரிவார்ட் ப்ராப்பரா மேட்ச் ஆகாதனால இந்த என்ட்ரிஸ் எல்லாம் we can skip. இந்த 3 என்ட்ரி தான் உங்களோட மேஜரான என்ட்ரிஸ். இந்த 3 என்ட்ரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் உங்களால நிஃப்டியில பண்ணிருக்க முடியும் ஆன் எக்ஸ்பைரி டே. ஓகே, ஸோ நம்ம 10th மார்க்கெட்டை அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி ஸோ நிறைய பேருக்கு நம்ம இன்னும் என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுல இன்னும் டவுட்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ உங்களோட சார்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, யூஸ்வலாக நாம என்ன பண்ணுவோம், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல மெயின்டைன் பண்ணுவோம். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல மெயின்டைன் பண்றப்ப ரெண்டு இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஒன் இஸ் EMA இண்டிகேட்டர் அண்ட் அதர் ஒன் இஸ் CPR இண்டிகேட்டர். EMA இண்டிகேட்டர்ங்கிறது ஜஸ்ட் நீங்க EMA அப்படின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனன்ஷியல் அப்படின்னு இங்க வந்துடும். உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க உங்க சார்ட்ல ஆட் பண்ணிட்டு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு, ஓகே, இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த இன்புட்ஸ்ல யூ ஹாவ் டு சேஞ்ச் இட் டு 20.
ஸோ டிஃபால்ட்டாக இட் வில் பி 9. ஸோ 20 நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ திஸ் ஷுட் பி யுவர் ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர், தட் இஸ் 20 EMA இண்டிகேட்டர். செகண்ட் இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறது சிபிஆர். ஸோ இங்கே நீங்கள் சிபிஆர் பை சுபாஷ் அப்படின்னு சர்ச் பண்ணாலே யூ வில் கெட் அ இண்டிகேட்டர். ஸோ இது ஃப்ரீலி அவைலபிள் இண்டிகேட்டர்ஸ். இந்த ரெண்டு இண்டிகேட்டருமே ஃப்ரீலி அவைலபிள் இண்டிகேட்டர்ஸ். இந்த ரெண்டு இண்டிகேட்டரையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மில். ஓகே, ஸோ சிபிஆர் பை சுபாஷ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டரையும் உங்களால் ஈஸியாக இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஓகே, இந்த இந்த இண்டிகேட்டர் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இண்டிகேட்டரில் நீங்கள் செட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த செட்டிங்ஸில் போயிட்டு ஸோ நமக்கு தேவையான பிவோட்ஸ் மட்டும் இங்கே இருந்தால் போதும். அப்போ நமக்கு தேவையான பிவோட்ஸுங்கிறது டெய்லி பிவோட் இருந்தால் போதும், டெய்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணும், டெய்லி சிபிஆர் ரேஞ்ச் அண்ட் ப்ரீவியஸ் டே ஹை. அப்போ ஃபர்ஸ்ட் 4 லெவல் நமக்கு செக் ஆகிருந்தால் போதும். ஸோ ரிமைனிங் இருக்க லெவல்ஸ் எல்லாமே நமக்கு இப்போ தேவைப்படாது. ஸோ ப்ரீவியஸ் டேவோட ஹையாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் மந்தோட பிவோட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அப்போ உங்களுக்கு தேவையான லெவல்ஸை மட்டும் நம்ம இங்கே வச்சுருந்தா போதும். ஸோ நமக்கு ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ. ஓகே, the first 5 மட்டும் நமக்கு இருந்தால் போதும். ஸோ நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சார்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃப்ரீலி அவைலபிள் இண்டிகேட்டர்ஸ். ஓகே, ஸோ 2-3 பேர் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, ஸோ இண்டிகேட்டர் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இண்டிகேட்டர் செட் பண்ணிக்கணும். 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஒன் இஸ் இஎம்ஏ, another ஒன் இஸ் சிபிஆர். ஸோ சிபிஆர் பை சுபாஷ்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இண்டிகேட்டரில் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம 10th நிஃப்டி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ 10th நிஃப்டி, ஸோ நமக்கு ஒயிட் சிபிஆர். ஸோ எப்பயுமே நம்ம முன்னாடியே இந்த பேட்டர்ன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் டே உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டே மேக்ஸிமம் இட் வில் பி ரேஞ்ச் பவுண்ட் ஆர் கன்சாலிடேஷன். இதில் தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகும், இல்லைனா கன்சாலிடேட் ஆகிடும். ஸோ நம்ம இங்கே நமக்கு இந்த சிபிஆர் லெவலை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது என்னன்னா, ஸோ ஒரு வைட் லெவல் ஆஃப் சிபிஆர் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் போது வி ஹாவ் டு பி வெரி ஷுர் தட் மார்க்கெட் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆக போகிறது கிடையாது. நம்ம மார்க்கெட் இன்னைக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஆர் ரேஞ்ச் பவுண்ட் ஜோன்ல தான் இன்னைக்கு ட்ரேட் ஆக போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொசிஷன்ஸை நம்ம ரெடியாக வச்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ சிபிஆருக்குள்ள எனக்கு ட்ரேட் ஆகும்போது நான் எந்த என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஸோ சிபிஆர் இஸ் கம்ப்ளீட்லி நோ ட்ரேட் ஜோன். ஸோ அதுலேயும் நான் ரொம்ப கிளியரா இருக்கணும். அப்போ இந்த சிபிஆருக்குள்ள என்ன லெவல் ஆஃப் என்ட்ரி கிடைச்சாலும் நான் எடுக்க போறது கிடையாது. ஸோ திஸ் இஸ் அவர் சிபிஆர் லெவல். ஸோ இந்த லெவலுக்குள்ள இருக்கும்போது இட்ஸ் அ நோ ட்ரேட் ஜோன். அப்போ இங்க எந்த என்ட்ரிஸும் நான் எடுக்க போறது கிடையாது. ஓகே, அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கெட் எங்க இருந்து ஃபார்ம் ஆயிருக்கு? ஸோ இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் ஃபார்ம் ஆயிருக்கு 9:15. ஒரு சின்ன ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு நமக்கு லோயர் லெவல் ஆஃப் சிபிஆர்ல இருந்து. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, நமக்கு சிபிஆருக்குள்ள மார்க்கெட் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ சிபிஆர்ல ஒரு மேஜர் கன்சாலிடேஷன் நடந்து அங்க நமக்கு பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ இங்க எங்க பிரேக் அவுட் ஆயிருக்குன்னா 10:15 there is a breakout. ஓகே, 10:15 there is a breakout. ஆனா நமக்கு ஃபியூச்சர் சார்ட்ல நீங்க அதே 10:15 எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, ஃபியூச்சர் சார்ட் அதே 10:15 எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டில் இட்ஸ் இன் சிபிஆர் ஜோன். இங்க நமக்கு பிரேக் ஆகல. சிபிஆர் லெவல் ஃபியூச்சர் சார்ட்ல உங்களுக்கு பிரேக் ஆகல. அப்ப இந்த என்ட்ரிஸ் நம்ம எடுக்க மாட்டோம். இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம், அகைன் மார்க்கெட் என்ன இருக்கு 10:20ல இருந்து ஆல்மோஸ்ட் 12:45 கிட்டத்தட்ட 3 hours மார்க்கெட் வந்து சிபிஆர் லெவல்லே கன்சாலிடேட் ஆயிருக்கு. பட் சிபிஆரை இங்க பிரேக் பண்ணும்போது we have to go for a short trade. இந்த என்ட்ரி உங்களோட ஷார்ட் என்ட்ரியா இருக்கணும். உங்களோட டார்கெட் வந்து டே லோ we can keep as a target. இல்லைனா இங்கே நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி டார்கெட் வைக்கும்போது பாடி லெவல்லே நீங்கள் டார்கெட்டை மெயின்டைன் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் எங்கே மெயின்டைன் பண்ணணும், இந்த 2 கேண்டிலுக்கு மேலே we have to maintain a stop loss. அப்போ 26 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் இருந்திருக்கும், 33 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டார்கெட் இருக்கும். இந்த என்ட்ரி வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் என்ட்ரியாக இருந்திருக்கும். ஸோ 26 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ திஸ் ஷுட் பி ஒன்லி ப்ராப்பர் என்ட்ரி. இது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். பட் நீங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, ஸோ ஃபியூச்சர் சார்ட்டை நீங்க ரெஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு எக்ஸாக்டா சப்போர்ட் கிடைச்சாச்சு 115க்கு. இப்போ 115 கேண்டில்ல நீங்க டார்கெட்டை புக் பண்ணலாம். 115 கேண்டில் உங்களுக்கு ஃபியூச்சர் சார்ட்ல சப்போர்ட் ரீச் ஆயாச்சு. இப்போ 115 கேண்டில் நீங்க உங்களோட டார்கெட்டை இந்த கேண்டில்லையும் புக் பண்ணலாம். பட் நீங்க ஃபியூச்சர் சார்ட்டை பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும்.
ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் கன்சிடரிங் திஸ் எஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே, 26 பாயிண்ட்ஸ் இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ ப்ரீவியஸ் டே ஒரு நல்ல என்ட்ரிஸ், ஒரு நல்ல டார்கெட்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த டேல நீங்கள் ஒரு ப்ரீமியமில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 15-16 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ லாஸ் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட்டில் ப்ராபபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹையர் நம்பர் ஆஃப் ப்ராபபிலிட்டி நமக்கு வின்னிங் சைடு வித் ஹையர் ரேஷியோ இருக்கும்போது நம்ம நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வரதெல்லாம் நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஸோ லாஸ் இல்லாமல் கண்டிப்பாக ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ ஒன் டே லாஸ் ஆகுதுங்கிறதுக்காக நம்ம சிஸ்டம் ஃபெயிலியர் அந்த மாதிரிலாம் அசியூம் பண்ணிக்காதீங்க. ஸோ எவ்ரி சிஸ்டம் ஈவன் தோ வெரி சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் ஹேவ் ஸ்டாப் லாஸ். ஸோ அதனால ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் அடிக்கி இந்த சிஸ்டம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்குள்ளே எப்பயும் வந்துடாதீங்க. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.